பெரி இன்ஜினியரிங், ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ், பார்மசி, நர்சிங் மற்றும் பிசியோதெரபி கல்லூரிகள் சென்னை இந்தியாவில் சிறந்த உள்கட்டமைப்பு கொண்ட கல்லூரிகளில் ஒன்று. 100% வேலை வாய்ப்பினை உறுதி செய்யும் சாதனை. ஆயிரக்கணக்கான பிற கல்லூரி மாணவர்களுக்கும் வேலை தந்த பெருமை. பெரி, எங்கள் கண்களில் உங்கள் கனவுகள். வணக்கம் ஜெயன். இன்னைக்கு நம்ம சேனல்ல ஒரு மிக முக்கியமான அப்டேட் பார்க்க போறோம். நேற்று தொலைக்காட்சிகளில் குறிப்பாக பாகிஸ்தான் ஒரு பெரிய செலிப்ரேஷனை பண்ணாங்க. அது போர் நிறுத்தத்துக்காக கிடையாது, நம்ம தான் இந்த போரை நிறுத்தி உலக அமைதியை நிலைநாட்டணும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த முட்டாள்கள் நம்பிக்கிட்டு இருக்காங்க. இதோடைய உச்சபட்ச காமெடி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பாகிஸ்தானுடைய மேயர் ஷபாஸ் ஷெரீஃப் ஒரு தொலைக்காட்சியில் நேரடி மக்களுக்கு ஒரு உரையாற்றுறாரு. உலகம் முழுக்க இன்னைக்கு நம்மளை பற்றி தான் பேசுகிறாங்க, நம்ம நாடு அவ்வளோ இந்த 76 வருட வரலாற்றில் இது ஒரு மிக முக்கியமான தருணம் பாகிஸ்தானுக்கு, நம்ம பிறவி பயணம் இப்போதான் நம்ம அடைஞ்சிருக்கோம் அப்படின்ற ரேஞ்சுக்கு ஒரு பயங்கர பில்டப்பை கொடுத்தாரு. இதை விட இன்னொரு காமெடி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இவங்களுடைய ISPR, இன்டர் சர்வீசஸ் பப்ளிக் ரிலேஷன் சொல்லக்கூடிய இராணுவத்தோடைய ப்ராபகண்டா விங்கு, இவனுங்க இருக்கக்கூடிய பாகிஸ்தானியர்களுக்கு இந்த 5 ரூபாய் 10 ரூபாய் ட்வீட் போடுறவனுக்கு கொடுத்து ஒரே ஸ்கிரிப்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு பாகிஸ்தானி ஐரோப்பிய நாட்டில் இருக்கக்கூடிய ஒரு ஏர்போர்ட்டில் போய் இறங்கினாரு. அந்த ஏர்போர்ட்டில் இறங்கின உடனே அவங்க இமிக்ரேஷன் செக்கப்போ கேட்குறாங்க. பாகிஸ்தானுடைய அந்த பச்சை கலர் பாஸ்போர்ட்டை பார்த்துட்டு, இது நீங்கள் பாகிஸ்தான்லேருந்து வந்திருக்கீங்களா அப்படின்னோடனே ஆமாம் அப்படின்னோடனே அப்படியே அவங்க முகத்தில் புலங்காயுதம் அடைஞ்சு பயங்கரம் மலர்ச்சி ஐயோ நீங்கள் தான் உலகத்தையே காப்பாற்றிருக்கீங்க, உங்களுடைய இந்த ப்ரெசன்ஸே எங்களுக்கு ஒரு மிகப்பெரிய இது, நீங்கள் எங்கள் நாட்டுக்கு வந்தது எங்களுக்கு ஒரு மிகப்பெரிய பெருமை அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பயங்கர பில்டப் ஒன்று. இது எங்கே பார்த்தீங்கன்னா, துபாய் ஏர்போர்ட்டில் இமிகிரேஷன் ஆஃபீஸர் கேட்டாங்க, யூஆர் அ குளோபல் பீஸ் மேக்கர், வி ஆர் ப்ரௌட் ஆஃப் யூ அப்படின்னு சொல்லி ஒரு ட்வீட் பதிவை போட்டு, அதில் பார்த்தீங்கன்னா அரபிக்கில், உருதுல, ஹிந்தியில், இங்கிலீஷ்லன்னு சொல்லிட்டு நூற்றுக்கணக்கான பேர் ஒரே நேரத்தில் ஷேர் பண்ணி இவங்க ஒரு ட்ராமா பண்ணியிருக்காங்க. ஒரு அடிப்படை காமன் சென்ஸ் இருந்துச்சுன்னா ஓகே, மெசேஜை கொடுத்துட்டு அவன் ஸ்டைலில் போட விட்டுருக்கணும். ஒரே மெசேஜை அப்படியே காப்பி பண்ணி உலகம் முழுக்க இருக்கக்கூடிய இவங்களுடைய பாட்ஸை பயன்படுத்தி இதை பண்ணும் பொழுது இந்த நாடு இன்னொரு அதாவது காமெடியும் கிடையாது, இது ஒரு சீரியஸ் காமெடியாக கூட நம்ம எடுத்துக்க முடியாது, அந்த அளவுக்கு ஒரு கேவலமான ஒரு சூழ்நிலையில இவங்க இருக்கிறாங்க அப்படின்றத பார்க்குறோம். இப்போ ட்ரம்ப் அறிவிச்ச இந்த 2 வார சோ கால்டு பீஸ் பிளான் இது நிற்க போறது இல்லை அப்படின்றத நம்ம நேத்தே பார்த்தோம். இதுக்கு காரணம் சொன்னேன்னா, IRGCயோடைய அந்த மொசேக் மிலிட்டரி ஸ்ட்ரக்சர், அவங்களுடைய கமாண்ட் இதில் எல்லாமே பிரிஞ்சு இருக்குது. ஸோ இந்த இடத்துல உடனடியாக ஒரு இதை பண்ண முடியாது, அதாவது இந்த ஆர்டரை கொடுத்து அது எல்லா இடத்துக்கும் போய் சேர்ந்து தாக்குதல் நடத்துறதுக்கு டைம் ஆகும் அப்படின்ட்டு இஸ்ரேல் இப்போ லெபனானை ஒரே நேரத்தில் 10 நிமிஷத்துல 100 மிசைல்ஸை வச்சு தாக்கியிருக்கிறாங்க. லெபனான்ல குறிப்பாக ஹிஸ்புல்லாக்களை குறி வச்சு 300க்கும் அதிகமான மக்கள் அங்கே கொல்லப்பட்டிருக்காங்க. இஸ்ரேல் தெளிவாக சொல்றாங்க, ஷபாஸ் ஷெரீஃப் சொல்லும்போது இந்த பீஸ் ப்ராசஸ்ல லெபனானும் இருக்கு அப்படின்னு சொல்லி முடிக்கிறதுக்குள்ள அங்கே நெத்தன்யாஹூ என்ன சொல்றாருன்னா, இதுல பீஸ் ப்ராசஸ்ல இந்த அக்ரிமெண்ட்ல இதெல்லாம் கிடையாது அப்படின்ட்டு. ரெண்டாவது, இஸ்ரேலுக்கும் அமெரிக்காவுக்கும் இப்போ ஒரு ரிஃப்ட் நடக்குது. இந்த பீஸ் ப்ராசஸ்ல எங்களை நீங்க இன்வால்வ் பண்ணல, மிக முக்கியமான ஆள் இந்த இடத்துல எங்களை நீங்க கேட்கல, அதே மாதிரி எங்களுக்கு கடைசி வரைக்கும் தெரிவிக்காம இதை அறிவிச்சிங்க அப்படின்னு சொல்லிட்டு அமெரிக்காவுக்கும் இஸ்ரேலுக்குமே ஒரு பக்கம் பிரச்சனை போயிட்டு இருக்கு. ரெண்டாவது, லெபனான் தாக்குனதுனால இப்ப மீண்டும் ஸ்ட்ரெய்ட் ஆஃப் ஹார்மூஸை கம்ப்ளீட்டா ஈரான் மூடியிருக்காங்க. ஸோ லெபனான் மேல நடத்தப்பட்ட தாக்குதல் அப்படின்றது இந்த இதை மீறக்கூடியது. நீங்க உங்களுடைய ஜியானிஸ்ட் ரெஜிம், உங்களுடைய நண்பனாக இருக்கக்கூடிய இஸ்ரேல்ல கட்டுப்பாடு வைங்கன்னு ஒரு வார்னிங் கொடுத்துட்டு இன்னைக்கு அதிகாலை இந்திய நேரப்படி ஸ்ட்ரெய்ட் ஆஃப் ஹார்மூஸை இவங்க மீண்டும் க்ளோஸ் பண்ணியிருக்கிறாங்க அப்படின்ட்டு. இந்த அமைதி ஒப்பந்தத்தோடைய மையக்கருவே ஸ்ட்ரெய்ட் ஆஃப் ஹார்மூஸை ஓப்பனாக வைக்கணும், உலக நாடுகள் எல்லாம் பொருளாதார ரீதியாக சஃபர் ஆகக்கூடாது அப்படின்றது தான். இப்போ அதுவும் பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் ஒரு 24 மணி நேரத்துக்குள்ள ஸ்ட்ரெய்ட் ஆஃப் ஹார்மூஸை திரும்பவும் போட்டு மூடியாச்சு இப்போ ஈரான். இந்த இடத்துல ரொம்ப முக்கியமான ஒரு பாயிண்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நேற்று பிரெண்ட் க்ரூடோடைய ட்ராப் அப்படின்றது 8ஆம் தேதி ஏப்ரல் 13%, WTI க்ரூட் அப்படின்றது 15%. அதன் பிறகு இந்த அறிவிப்பு வந்த பிறகு மீண்டும் பிரெண்ட் க்ரூட் $97 ஒரு 3% அதிகரிக்குது. அதே மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா ஸ்டாக் மார்க்கெட்லாம் அதிகரித்து இந்த ஈரானுடைய செய்தியை கேட்டு இது மீண்டும் கீழே விழுது.
ஸோ இது ஒரு பெரிய ஸ்டாக் மேனிப்புலேஷனும் போயிட்டு இருக்கு அப்படின்ற சந்தேகத்தை வந்து நம்ம எல்லாருமே பார்க்குறோம். ஸ்டாக் மார்க்கெட்ல சம்மந்தப்பட்டிருக்கக்கூடிய எல்லாருமே எங்கிட்ட சொல்றது என்ன அப்படின்னா, இது கிளியர் கட்டா மார்க்கெட்டை வந்து மேனிப்புலேஷன். ஏன்னா எல்லாம் இந்த செய்தியை நம்பி காலையில போய் வாங்கி அது மதியம் அது பார்த்தீங்கன்னா WTI இறங்கிருச்சு, க்ரூட் ஆயில் இறங்கிருச்சுன்னு சொல்லிட்டு அதை போய் வாங்கி சாயங்காலத்துக்குள்ள அது ஏறும்போது யாரோ அதில் லாபம் பார்க்குறாங்க அப்படின்றத பார்க்குறோம். ஏன்னா ஸ்டாக் மார்க்கெட் அப்படின்றது ஜீரோ சம் கேம். இப்போ இந்த இடத்துல தான் நம்ம மிக முக்கியமாக பார்க்க வேண்டியது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வளைகுடா நாடுகள் ஈரானை தாக்கியிருக்கிறாங்க. நேத்து UAE கன்ஃபார்ம்டா தாக்கியிருக்கிறாங்க, பஹ்ரைன் தாக்கியிருக்கிறதுக்கான அன்கன்ஃபார்ம் செய்திகள் அப்படின்றது வருது. ஸோ போர் நிறுத்தம் அறிவித்த பிறகு ஈரானுடைய முக்கியமான ஆயில் ரிஃபைனரி மற்றும் அவங்களுடைய பெட்ரோல் டிஸ்ட்ரிபியூஷன் நெட்வொர்க்கை வந்து தாக்கியிருக்கிறாங்க. பதிலுக்கு ஈரான் மிகப்பெரிய தாக்குதலை UAE மேல பண்ணியிருக்காங்க, பஹ்ரைன் மேல பண்ணியிருக்காங்க. அதுவும் குறிப்பிட்டு எனர்ஜி இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் மற்றும் டீசாலினேஷன் பிளான்ட்ல. இன்னைக்கு காலையில, அதாவது 9ஆம் தேதி காலையில கிடைக்கக்கூடிய நம்ம செய்திப்படி எடுத்தோம் அப்படின்னா, இந்த தாக்குதல் அப்படின்றது தற்காலிகமா ஓரளவு கம்மியா இருக்கு, ஆனால் இன்னும் போயிட்டு தான் இருக்குது. இப்போ ஏப்ரல் 11ஆம் தேதி இந்த பேச்சுவார்த்தை இஸ்லாமாபாத்ல துவங்குது அப்படின்ட்டு. அந்த இஸ்லாமாபாத்ல துவங்கின ஏதாவது ஒன்று உருட்டு இருக்கா இன்னி வரைக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கிடையாது. பட் இவங்க சொல்றாங்க, ஒரு பக்கம் JD Vance அமெரிக்காவுடைய துணை அதிபர் தான் இந்த பேச்சுவார்த்தை நடத்துவாரு அப்படின்னு சொல்லி பாகிஸ்தான் கூவிட்டு இருக்காங்க. அதற்கான அந்த ப்ரிப்பரேஷனையும் பண்ணிட்டு இருக்காங்க. ஏன்னா மாஸ்டர் வரும்போது கொஞ்சம் கம்பளம்லாம் போட்டு ஷூவெல்லாம் தொடச்சி ரெடி பண்ணி வைக்கணும். JD Vance தரப்புல, அமெரிக்க தரப்புல என்ன சொல்றாங்கன்னா, பாதுகாப்பு ரீசன்ஸ் இருக்கு, இவனுங்களை நம்பி போக முடியாது, பாகிஸ்தானை நம்பி. JD Vance போக மாட்டாரு, அமெரிக்காவுடைய ரியல் எஸ்டேட் நண்பரான ஸ்டீவ் விட்காஃப் தான் போவாரு அப்படின்ற செய்தியை வந்து இவங்க சொல்லிட்டு இருக்காங்க. இப்போ ஈரானோடைய அந்த 10 பாயிண்ட்டை ட்ரம்ப் நேற்று ஏத்துக்கிட்டேன்னு சொல்லி இன்னைக்கு ஒயிட் ஹவுஸ் என்ன சொல்றாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, இல்ல நாங்க ஏத்துக்கிட்ட 10 பாயிண்ட்ஸ் வேற, ஈரான் வந்து இப்ப வெளியுலகத்துக்கு பப்ளிஷ் பண்ண 10 பாயிண்ட்ஸ் வேற அப்படின்ட்டு. இதுலயுமே முரண் இருக்கு அப்படின்றத பாக்குறோம். அதே மாதிரி அமெரிக்காவுடைய ரெட் லைன் அப்படின்றது ட்ரம்ப்பா இருக்கட்டும், இல்ல மார்க்கோ ரூபியோவா இருக்கட்டும், இல்ல வெள்ளை மாளிகையுடைய பப்ளிக் கரஸ்பாண்டா இருக்கக்கூடிய கரோலினா லெவிட்டா இருக்கட்டும், இவங்க சொல்றது ஜீரோ என்ரிச்மெண்ட், யுரேனியம்ன்ற செறிவூட்டக்கூடிய பேச்சே கிடையாது. உனக்கு மின்சாரம் வேணும் அப்படின்னா வளைகுடா நாடுகளுக்கு மொத்தமும் சேர்த்து நாங்க எங்க கண்ட்ரோல்ல ஐஏயோடைய சூப்பர்வைசேஷன் வச்சு ஒரு செறிவூட்டப்பட்ட யுரேனியம் அங்க கொண்டு வரோம், அதை நீங்க வாங்கி பயன்படுத்தி மின்சாரம் தயாரிச்சுக்குங்க, உங்ககிட்ட அணு ஆயுதத்தை வச்சுக்க விட மாட்டோம் அப்படின்றது. இது பாத்தீங்க அப்படின்னா ஈரான் வந்து மறுக்கிறாங்க, இல்ல அமெரிக்கா ஒத்துக்கிட்டாங்க, நாங்க இது வந்து யுரேனியம் வந்து செறிவூட்டுவோம் அப்படின்னு சொல்லிட்டு. அதுவும் அவங்க பயன்படுத்திக்கக்கூடிய வார்த்தை வந்து ஃபார் நியூக்ளியர் அப்படின்ட்டு, நியூக்ளியர் பவர்னு சொல்லல. ரெண்டாவது, அமெரிக்காவுடைய மிலிட்டரி பிரசன்ஸ் இருக்கக்கூடாது, அதையும் அமெரிக்கா ஒத்துக்கிட்டாங்கன்னு ஈரான் சொல்றாங்க. அமெரிக்காவை பொறுத்த வரைக்கும் இது வந்து பாத்தீங்க அப்படின்னா கம்ப்ளீட்டா நான் நெகோஷியபிள். அதே மாதிரி லெபனான் இதுல இருக்கு அப்படின்னு சொல்லி, லெபனான் அவங்க மென்ஷன் பண்றது ஹிஸ்புல்லாக்கல இந்த பீஸ் ப்ராசஸ்ல இருக்கிறாங்க அப்படின்ற போது இஸ்ரேல் அதை மதிக்கவே கிடையாது. இதுல வந்து நாங்க இது பண்ண மாட்டோம், எங்களுடைய விரல்கள் ட்ரிகர்ல தான் இருக்கு அப்படின்ற ஸ்டேட்மெண்ட்டை வந்து இவர் கொடுத்திருக்கிறாரு, இஸ்ரேலுடைய பிரதமர் நெதன்யாஹு அவர்கள் வந்து கொடுத்திருக்காரு. ஸோ இப்போ இது பார்த்தீங்க அப்படின்னா கம்ப்ளீட்டா முன்னுக்கு பின்னும் மெரணா இருக்குது. இப்போ அமெரிக்காவை பொறுத்த வரைக்கும் உனக்கு மின்சாரத்துக்கு தான் யுரேனியம் தேவை, அதுக்காக நீ சரி ஊட்டுற அப்படின்னா அதை சென்ட்ரலா வச்சு எல்லா நாடுகளுக்கும் நாங்கள் பண்ணி கொடுக்குறோம், நீங்க தனியா பண்ணக்கூடாது. இதுக்கு நீங்க ஒத்துக்கிட்டீங்க அப்படின்னா அமெரிக்கா இப்ப சொல்ல விஷயம் என்ன, முதல்ல சொன்னது சாங்ஷன்ஸ் எல்லாத்தையும் எடுத்துருவோம் அப்படின்ட்டு. ஈரான் சொன்னது பிரைமரி சாங்ஷன்ஸ், செகண்டரி சாங்ஷன்ஸ், ஐநாவுடைய சாங்ஷன்ஸ், எந்த விதமான தடைகளையும் நீங்க வைக்கக்கூடாது, எல்லாத்தையுமே எடுக்கணும் அப்படின்றது. இப்போ இவங்க என்ன சொல்றாங்கன்னா, அமெரிக்கா அணுசக்திக்கு சம்பந்தமா சில சாங்ஷன்ஸை வந்து நாங்க போட்டிருந்தோம், JCPOA அக்ரிமெண்ட் படி, இது ஒபாமா காலத்துல போடப்பட்டது, அந்த சாங்ஷன்ஸை மட்டும்தான் விளக்குவோம் அப்படின்ற போது பொருளாதார தடைகள் இன்னும் இருக்கு. வேற எதுக்காக சாங்ஷன்ஸ் போட்டாங்க? மனித உரிமை மீறல்கள் இவங்க சாங்ஷன்ஸ் போட்டாங்க. மனித உரிமை பத்தி ட்ரம்ப்புக்கும் கவலை கிடையாது, உலகத்துல யாருக்குமே கவலை கிடையாது. மேபி அதை கூட எடுத்துருவாங்கன்னு நம்ம வச்சுட்டா கூட இந்த சாங்ஷன்ஸ் அப்படின்றது இன்னும் கண்டினியூ ஆக போகுது அப்படின்றது தான் தெளிவா தெரியுது. அதே மாதிரி பாத்தீங்க அப்படின்னா 3.67% தான் யுரேனியம் என்ரிச்மெண்ட் தேவை. இதுக்கு வந்து நீங்க மின்சாரத்துக்காக பயன்படுத்தினீங்கன்னா 60%க்கு அதிகமா சரி விட்டீங்கன்னா அது வந்து ஆயுதத்துக்கு தேவை. இந்த ரெண்டு இடத்துலையுமே இவங்க வந்து ரொம்ப தெளிவா முரணாகிறாங்க அப்படின்றத பார்க்குறோம். இப்போ குளோபல் ஸ்டாக் மார்க்கெட்ஸ் எல்லாமே இந்த காலையில நடந்த ரேலி, ஸ்டாக் மார்க்கெட் ரேலி மிகப்பெரிய லெவல்ல வேகமா இருந்துச்சு.
ஏன்னா அந்த க்ரூட் ஆயிலோட விலை கிட்டத்தட்ட 13% கம்மியாகி $94.71 வந்துச்சு. பட் சாயங்காலம் நடந்த கூத்தெல்லாம் பார்த்துட்டு இன்னைக்கு பிரெண்ட் கூட்டோட ரேட்டு பார்த்தீங்கன்னா மீண்டும் அது விலை ஏறி $97.1 இருக்கு. அட்லீஸ்ட் $100 கீழே இருக்கு. அதை வந்து நம்ம பார்க்கலாம். பட் இந்த இடத்துல ஸ்ட்ரெயிட் ஆஃப் ஹார்மூஸ் அப்படின்றது கம்ப்ளீட்டா க்ளோஸ் ஆகிருக்குது அப்படின்றத நம்ம பார்க்குறோம். அது மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா இதோட இம்பேக்ட் அமெரிக்காவுடைய லிபரேஷன் டே மிகப்பெரிய லெவலில் கொண்டாடுவாங்க. இதோடைய உண்மையான இம்பேக்ட் ஆயில் பிரைஸோடைய ரைஸுக்கு உண்டான உண்மையான இம்பேக்ட் அப்படின்றது ஏப்ரல் அக்டோபர் 2026 தான் வரும். ஏன்னா இந்த டாரிஃப் வச்சு மட்டுமே 3-5% அமெரிக்காவுடைய கிராசரி மார்க்கெட் அப்படின்றது ரேட் ஏறி இருக்குது. ஈரான் வாரோடைய புஷ் $70 $120 போனது. அதன் பிறகு இப்போ $97 கரெக்டாகி நிற்கிறது அப்படின்னு பார்க்கும்போது குளோபல் சவுத் ஆப்கானிஸ்தான்ல இருந்து இப்போ இங்கே பசிபிக்ல இருக்கக்கூடிய ஆஸ்திரேலியா வரைக்கும் இருக்கக்கூடிய எல்லா நாடுகளுக்குமே கிட்டத்தட்ட பார்த்தீங்க அப்படின்னா 35% தாக்கம் இருக்கும் அப்படின்றத ரொம்ப தெளிவாக சொல்றாங்க. வழக்கம் போல இந்த கூத்துனால கோல்டோடைய விலை அப்படின்றது கிட்டத்தட்ட $4 பெர் ஹவுன்ஸ் அப்படின்றது ஏறி இருக்குது. ஸோ இந்த இடத்துல லெபனான் ஒரு மிக முக்கியமான பாயிண்ட். ஏன்னா நெத்தனியாவை பொறுத்த வரைக்கும் இஸ்ரேலோட பார்வையில நம்ம பார்த்தோம் அப்படின்னா அவங்களுக்கு இதை விட்டா கோல்டன் சான்ஸ் கிடையாது. கிட்டத்தட்ட ஹமாஸ் பயங்கரவாதிகள் நடத்திய தாக்குதல் அந்த மூடர்களால தான் இந்த மொத்த பிரச்சனையுமே ஆரம்பிச்சது. இவனுங்க நடத்தின தாக்குதலுக்கு பிறகு இவங்க எவ்வளோ நொறுக்க முடியுமோ நொறுக்கணும் அப்படின்றது தான் இவங்களுக்கு. ஏன்னா முன்னொரு முறை நீங்க யுத்தத்துக்கு தயாராகணும் அப்படின்னா இஸ்ரேல் ஒரு குட்டி நாடு. அவங்க கிட்ட மீண்டும் அந்த ரேலியை கொண்டு வரணும், மக்களை தேசிய சிந்தனைகளை கொண்டு வரணும் அப்படின்றது கிடையாது. இந்த வார் ஃபேட்டிகை இன்னும் எக்ஸ்டெண்ட் பண்ணணும் அப்படின்றத பார்க்குறாங்க. லெபனான் அவங்களுடைய ரீச்ல இருக்கு. இப்போ ஈரானை போய் தாக்கணும் அப்படின்னா அவங்க ஃப்ளைட் இது மிலிட்ரி ஏர்கிராஃப்ட் டேக் ஆஃப் ஆகும். நடுவில் எரிபொருள் நிரப்புறதுக்கு அமெரிக்காவுடைய ஆயில் டேங்கர்ஸ் எல்லாமே தேவை. லெபனானை தாக்கிறதுக்கோ இல்லை காசாவை தாக்கிறதுக்கோ இஸ்ரேலுக்கு பார்த்தீங்க அப்படின்னா உடனடி அமெரிக்க உதவிகள் அப்படின்றது பெரிய லெவலில் தேவை கிடையாது. ஸோ அதை அவங்க கண்ட்ரோல் பண்ணுறாங்க அப்படின்றத பார்க்குறோம். ஸோ பாகிஸ்தானுக்கு நேற்றுல இருந்தே நைட்ல இருந்தே இவங்க பிச்சை எடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. தயவுசெய்து சண்டை போடாமல் இருங்க, தயவுசெய்து சண்டை போடாமல் இருங்கன்ட்டு. பட் இந்த இடத்துல இந்த 45 நாள் ஏப்ரல் 11 நடக்கக்கூடிய அந்த பேச்சுவார்த்தையில இந்த எக்ஸ்டென்ஷன் 15 45 நாளுக்கு போறதுக்கான ப்ராபபிலிட்டி அப்படின்றது ஒரு 45% இருக்கு. லெபனானையோ இல்லை இந்த அமெரிக்காவுக்கும் ஈரானுக்கும் நான் சொன்ன முரண்களையோ மையமா வச்சு இது வந்து கொலாப்ஸ் ஆகிறதுக்கான ப்ராபபிலிட்டி அப்படின்றது 35% இருக்கு. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா ஒரு கமர்ஷியல் ஹார்மூஸ் டீல் ட்ரம்ப்புக்கும் ஒரு ஆஃப் ரேம்ப் இதில் கிடைச்சிடும், ஈரானுக்கும் ஒரு இடத்துல இது பண்ணிட்டு குறிப்பிட்ட காலத்துக்கு நீங்கள் அந்த $1 வரியை வந்து கப்பத்தை வந்து நீங்கள் வாங்கிக்கிங்க அப்படின்னு சொல்லி ஒரு இதில் பண்ணாங்க அப்படின்றதுக்கு ஒரு 20% ப்ராபபிலிட்டி அப்படின்றது இருக்கு. ஸோ ஸ்ட்ரெயிட் ஆஃப் ஹார்மூஸ் மீண்டும் வந்து மூடப்பட்டிருக்கு. இதற்கான முடிவு இப்போதைக்கு இல்லை. இந்தியா சில அவசர கதி நடவடிக்கைகளை எடுத்திருக்காங்க அப்படின்றதையும் நம்ம பார்க்குறோம். அதை வந்து வெளியுறவுத்துறை அமைச்சர் நேற்று அறிவிச்சிருக்காரு. அதில் படி பார்த்தீங்க அப்படின்னா நம்ம வந்து எதெல்லாம் வந்து ரொம்ப மெயினாக பண்ணணும் அப்படின்றது நம்மளுடைய காரிஃப் சீசன் இப்போ ஆரம்பிக்க போகுது. ஸோ உரத்துக்கான சப்சிடி 41,534 கோடி, கிட்டத்தட்ட 4,300 கோடி அதிகமாக பண்ணியிருக்காங்க போன சீசனை விட. ஸோ நிதியை அதிகரிக்கிறாங்க அப்படின்ற போது அது கிலோ கணக்கில் உரம் அதிகரிக்குமா அப்படின்னு கேட்டிங்கன்னா கொஞ்சம் கம்மியாகும். ஏன்னா உரத்தோட விலையேற்றம் அப்படின்றதுக்கு. பட் போன வருடத்தில் எவ்வளோ உரம் மானியத்தில் கொடுக்கப்பட்டுச்சோ அதை இந்த வருடமும் கொடுக்குறேன்னு சொல்லி அரசாங்கம் உறுதி செய்திருக்கு. ஹெச்பிசிஎல்ல ராஜஸ்தானில் இருக்கக்கூடிய ஹெச்பிசிஎல் ரிஃபைனரிக்கு பார்த்தீங்க அப்படின்னா ஃபண்டிங் ரைஸ் பண்ணியிருக்கிறாங்க. ஈக்விட்டி இன்வெஸ்ட்மெண்ட்டு 1,20,000 கோடி கிட்டத்தட்ட. அதே மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா கமலா ஹைட்ரோ எலக்ட்ரிக் பவர் ப்ராஜெக்ட் இது வந்து ரொம்ப மிக முக்கியமானது. அருணாச்சல் பிரதேசில் இருக்கக்கூடியது. இதற்கு 1,720 கிலோ மெகாவாட் மின்சாரத்துக்காக 26,000 கோடி அப்படின்றத அடிஷனலாக ஒதுக்கியிருக்கிறாங்க. அதே மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா அருணாச்சலில் இருக்கக்கூடிய அஞ்சுவா டிஸ்ட்ரிக்ட்ல இன்னொரு கலாய் 2 ஹைட்ரோ எலக்ட்ரிக் பவர் ப்ராஜெக்ட் இருக்கு. அதுக்கு 1,500 மெகாவாட் அடிஷனல் மின்சாரத்துக்காக 14,000 கோடி ஒதுக்கீடு பண்ணியிருக்காங்க. அதே மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா நார்த் சவுத் டிரான்ஸ்போர்ட் காரிடருக்கு ஒரு 13,000 கோடி. இதெல்லாம் பார்த்தீங்கன்னா பட்ஜெட்லேருந்து அடிஷ்னலாக இவங்க வந்து பண்ணியிருக்கிறாங்க. ஸோ இங்கேயுமே ரேப்பிடாக மெஷர்ஸ் எடுக்கக்கூடியது, இந்த பிரச்சனையை சமாளிக்கிறதுக்கு எடுக்கக்கூடியது இருக்கு. இந்த பிரச்சனையை நெடுந்தூரத்தில் எப்படி சால்வ் பண்ணும் அப்படின்னு சொல்லிட்டு சில முக்கியமான ப்ராஜெக்ட்ஸை முன்னெடுத்திருக்காங்க. அதை பற்றி இன்னொரு டீட்டெயில் வீடியோவில் பார்ப்போம். நன்றி, வணக்கம், ஜெய்ஹிந்த்.